வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத இருவர் தமிழகத்தை மேற்கோள் காட்டிய மத்திய அரசு வாதம். வக்ஃப் திருத்தச் சட்டப்படி வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருவர் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருப்பார்கள் என்று சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா தனது வாதத்தில் தெரிவித்தார். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும்பான்மை முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு மத்தியில் 10 பேர் என்றால் 2 பேர் மட்டுமே முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை நியமிக்க முடியும் என்றும் மத்திய பாரதிய ஜனதா அரசின் சார்பில் வாதாடிய மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா தனது வாதத்தை தெரிவித்தார். அத்துடன் தமிழ்நாட்டில் அர்ச்சகரால் மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் தனது வாதத்தை மேற்கோள் காட்டினார். தமிழ்நாட்டில் அர்ச்சகர்கள் மாநில அரசால் நியமிக்கப்படுவதற்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் கூட தமிழகத்தில் அர்ச்சகர்கள் மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற அவர் தனது வாதத்தை இதற்கு வலுவூட்டுவதற்காக கோடிட்டதாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. வக்ஃப் திருத்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு இடைக்கால தடை விதிப்பது தொடர்பான வாதம் உச்ச நீதிமன்றத்தில் 2வது நாளாக மே 21 நேற்று நடைபெற்றது. தலைமை நீதிபதி PR காவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி ஆகியோர் அடங்கிய அமர்வில் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா ஆஜராகி வாதிட்டார். அவர் தனது வாதத்தின் போது வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்திருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக பொது நலனுக்காக தனிநபர்களால் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 102 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சட்டம் குறித்து எங்களுக்கு, அதாவது மத்திய அரசுக்கு ரொம்ப கவலை இருந்தது. அனைத்து தரப்பினரையும் பிரதிநிதிப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் கவனமாகவே இருந்தோம். கூட்டு நாடாளுமன்ற குழுவினால் விரிவான செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது. 25 வக்ஃப் வாரியங்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. இதற்கு முன்பு இப்படி ஒரு விவாதம் நடந்ததே இல்லை என்னும் அளவுக்கு விவாதங்கள் நடத்தப்பட்டு பிறகு நாடாளுமன்றம் மசோதாவை நள்ளிரவில் நிறைவேற்றியது. 2013 வரை ஒரு முஸ்லீம் மட்டுமே வக்ஃப் கொடுக்க முடியும். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு யார் வேண்டுமானாலும் வக்ஃப் உருவாக்கலாம் என்ற திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் எப்போதுமே ஒரு முஸ்லீம் மட்டுமே வக்ஃப் கொடுக்க முடியும் என்று சட்டங்கள் கூறுகின்றன. தற்போதைய சட்டம் வக்ஃப் அல் அவுலாதை அறிமுகப்படுத்துகிறது என்கிறார் துஷேர் மேத்தா. என்ன அல் அவுலாத்? இதன்படி வக்ஃப் நிறுவனரின் குடும்பத்தை சார்ந்த மகள்கள் உட்பட அனைத்து சந்ததியினரும் நிரந்தரமாக சொத்துக்களை நிர்வாகிக்க முடியும். இது ஒரு நல்ல விடயம். தனிநபர்களுக்கும் வக்ஃபுகளுக்கும் இடையிலான எந்த ஒரு தகராறும் தகுதி வாய்ந்த நடுவரால் தீர்ப்பு அளிக்கப்படும் என தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட தலைமை நீதிபதி PR காவாய், ஒரு குறிப்பிட்ட சொத்து அரசுக்கு சொந்தமானதா வக்ஃபுக்கானதா என்பதை முடிவு செய்யக்கூடியவராக உள்ள அதிகாரி ஒரு அரசு ஊழியர் என்பதை மனுதாரர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்ற வாதத்தை முன்வைத்தார். இதற்கு பதில் தந்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா, அரசு நிலத்தின் மீது யாருக்கும் உரிமை இல்லை, அதாவது முழு நாடும் நிலத்தின் உரிமையாளர், பொதுமக்கள் அரசு நிலத்தை அறக்கட்டளையாகத்தான் வைத்திருக்கிறது என தன் வாதத்தை வைத்தார். பயனர் மூலம் வக்ஃப் என்பது வரையறையின்படி வேறொருவருக்கு சொந்தமாக சொத்து, ஆனால் நீங்கள் நீண்ட காலமாக பயன்படுத்துகிறீர்கள். ஒரு சொத்து பொது நிலமா இல்லையா என்பதை அரசால் ஆராய முடியாதா? அதோடு அரசு ஊழியருக்கு மட்டுமல்ல, நீதிமன்றத்துக்கும் இதில் அதிகாரம் இருக்கிறது. வக்ஃப் சொத்தை மொத்தமாக கையகப்படுத்தும் முயற்சி என்ற வாதம் நிராகரிக்கப்படத்தக்கது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் வக்ஃப் தீர்ப்பாயத்தை அணுகலாம். இறுதி முடிவு தீர்ப்பாயம் அல்லது உயர் நீதிமன்றத்தின் முன் எடுக்கப்படும் என்றார் சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா. பிரிவு 3C உத்தரவு இறுதியானது என்று கூறுவது முற்றிலும் தவறு. வக்ஃப் தீர்ப்பாயத்துக்கு
சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரம் இருக்கும். விசாரணை முடிவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் முழுமையான மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது என தெரிவித்தார். துஷேர் மேத்தாவின் வாதத்தை எதிர்த்து தனது வாதத்தை முன்வைத்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் தவான் விசாரணையின் போது வக்புகளின் நிலை உடனடியாக இடைநிறுத்தப்படுகிறது என குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் பாஜகவின் மத்திய அரசின் சார்பில் வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா சொத்தின் உடைமையை அப்படியே தொடர்கிறது என்றும் சொத்து ஒரு வக்புவாக செயல்படுகிறது என கூறினார். மேலும் தனது வாதங்களை சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா தொடர்ந்தார். அவரது வாதம் இப்படியாக இருந்தது. முஸ்லிம்கள் என்றால் யார் என மத்திய அரசு சார்பில் வாதிட்ட துஷேர் மேத்தா இவ்வாறு விளக்கம் கொடுத்தார். முஸ்லிம்கள் என்றால் யார் என்றால் 5 ஆண்டுகள் என்ற பிரிவு இதில் இருப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்திய துஷேர் மேத்தா, இது பல ஆண்டுகளாக ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது. வக்புகளை அர்ப்பணிப்பது பல ஆண்டுகளாக கடன் வழங்குவோர்களை தோற்கடிப்பதற்கும் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் ஒரு புத்திசாலித்தனமான சூழ்ச்சியாக கருதப்படுகிறது. இஸ்லாமுக்கு மதமாற்றம் செய்வது பலரால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. முகமதிய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இது குறித்த கவலைகளை வெளிப்படுத்தி உள்ளார்கள். முஸ்லிம் மதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே ஷரியத் சட்டத்தின் கீழ் வருகிறார்கள். அவர்கள் 5 முறை தொழுகை நடத்தினாலும் மது அருந்தாவிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அந்த பிரிவு சட்டத்தின் தவறான பயன்பாட்டை தடுப்பது மட்டுமே. இந்த திருத்தங்கள் பிரிட்டிஷ் மற்றும் அடுத்தடுத்த இந்திய அரசால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்துள்ளன. ஒரு முஸ்லீம் தர்மம் செய்ய விரும்பினாலும் வக்பு உருவாக்க விரும்பவில்லை என்றால் அவர் ஒரு அறக்கட்டளை உருவாக்கலாம். ஒரு முத்தவள்ளி வக்பு பதிவு செய்ய தவறினால் தண்டனை விதியோடு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. வக்பு சொத்துக்களின் நிர்வாகத்தில் முறைகேடுகளை கண்டறிந்து அதை ஆராய ஒரு குழுவை அமைத்தது. 1976 நிறுவப்பட்ட குழுவின் கண்டுபிடிப்புகள் வக்பை வேண்டுமென்றே மறைப்பது ஒரு ஆழமாக பரவலான நோய் என்று கூறியது. குழு தண்டனை நடவடிக்கைகளை பரிந்துரைத்தது. வக்புகள் பதிவு செய்யப்படாவிட்டால் சட்டப்பூர்வ உதவிக்கான தடை 1995 வக்பு சட்டத்திலே சேர்க்கப்பட்டது. ஆனால் 2013 தேர்தலுக்கு முன்னதாக அது நீக்கப்பட்டது. அதாவது காங்கிரஸ் அரசால் நீக்கப்பட்டது என்பதை மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் இங்கே சுட்டி காட்டுகிறார். வக்பு சொத்துதான் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அது தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு பொது தளத்தில் வெளியிட முடியும். எனவே வக்பு சொத்துக்களை பதிவு செய்ய வக்பின் கடமை என்றும் அவர் வாதிட்டார். மேலும் அவர் கூறியதாவது 1923, 1954, 1995 சட்டங்கள் வக்புகளை பதிவு செய்வதை கட்டாயமாக்குகிறது. முத்தவலிகள் மட்டுமல்லாமல் யார் வேண்டுமானாலும் வக்புகளை பதிவு செய்யலாம். வக்பு உருவாக்கம் குறித்த ஆவணங்கள் தேவையில்லை. பத்திரம் கிடைக்கவில்லை என்றால் வக்புகளை அடையாளம் காண விவரங்கள் மட்டுமே தேவை. இது நீதித்துறை உத்தரவின் மூலம் ஒரு நாடாளுமன்ற ஆட்சியை உருவாக்குவதற்கு சமமாகும். எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்வது மட்டுமல்ல, திருத்தத்தை ஆதரிக்கும் முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர் வைக்கின்றார். சட்டப்பூர்வமான உரிமையாளர் மட்டுமே வக்பை உருவாக்க முடியும். சொத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளராக இருப்பவர் மட்டுமே வக்பு உருவாக்க செய்ய முடியும். இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்காகவும் அவர்களின் சார்பாகவும் அரசாங்கம் சொத்தை வைத்திருப்பதால் அரசு சொத்தில் வக்பு உருவாக்க முடியாது. அரசு சொத்துக்கள் மற்றும் தனியார் சொத்துக்கள் கூட வக்பு சொத்துக்களாக அறிவிக்கப்படுவது பலகாலமாக தொடர்ந்து கண்டறியப்பட்டு பல்வேறு நிலைகளில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஆட்சியின் கீழ் இது நடந்தது என்று பாரதிய ஜனதா மத்திய அரசின் சார்பில் வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் இவ்வாறு வைக்கின்றார். அதனை தொடர்ந்து பேசிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா 2025 திருத்தச் சட்டத்தின்படி வக்பு கவுன்சில் மொத்தம் 22 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அதில் அதிகபட்சம் 4 பேர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம். முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் சிறுபான்மையாகத்தான் இருப்பார்கள்.
மாநில வாரியங்கள் மொத்தம் 11 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. அதில் அதிகபட்சம் 3 பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம். எனவே முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் சிறுபான்மையாகத்தான் உள்ளார்கள். மத்திய கவுன்சிலில் முன்னாள் அலுவலர் தலைவர், அதாவது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் முன்னாள் அலுவலர் அரசாங்கத்தின் இணைச் செயலாளர் முஸ்லிமாக இருந்தால் 2 உறுப்பினர்கள் மட்டுமே முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க முடியும். வக்ஃப் நிர்வாகத்தில் பன்முகத்தன்மை நோக்கிய ஒரு நடவடிக்கையாக முஸ்லிம் அல்லாதவர்களை சேர்ப்பது குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையில் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் பாரதிய ஜனதாவின் மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் வக்ஃப் சொத்தில் நிர்வாகத்தில் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் வகையில் 2 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். சியா, சன்னி மற்றும் பின்தங்கிய முஸ்லிம் சமூகங்களின் பரந்த பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையிலும் மாநில வக்ஃப் வாரியங்களின் அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் அர்ச்சகர்கள் மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் மதச்சார்பற்ற வக்ஃப் நிர்வாகத்தில் 2 முஸ்லிம் அல்லாதவர்களின் இருப்பு இங்கே மறுக்கப்படுகிறது என்று அவர் கூறுகிறார். இது வினோதமானது. தமிழகத்தின் அர்ச்சகர்களாக நியமிக்கப்படுபவர்கள் இந்துக்களில் உள்ள பிரிவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்துக்களுக்கு அப்பாற்பட்ட பிரிவினராக இல்லை என்பதை ஏன் துஷேர் மேத்தா மறுத்தார் என்பதை நமக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் நாட்டின் பெருமை, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பழங்கால நினைவு சின்னமாக இருக்கும் ஒரு பகுதி என்றும் ஏராளமான விவகாரத்தை அவர் வைத்தார். அதே போன்று 2005 சட்டப்பிரிவு 3E பழங்குடி நிலங்களை பாதுகாப்பதற்காக உள்ளது. 3E எந்த பழங்குடியினர் நிலத்தையும் வக்ஃபாக்க முடியாது என்று கூறுகிறது. இங்குள்ள மனுதாரர்கள் யாரும் இதனால் பாதிக்கப்படுவதில்லை. பிரிவு 3E எதிராகவும் பிரிவு 14 பயன்படுத்த முடியாது. பட்டியலிடப்பட்ட அல்லது பழங்குடியினரின் நிலத்தை பாதுகாப்பது அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியாகும். பழங்குடி முஸ்லிம்களுக்கு தனித்துவமான நடைமுறைகள் உள்ளன எனவும் துஷேர் மேத்தா வாதிட்டார். தொடர்ந்து நாளையும் தனது வாதத்தை, அதாவது இன்றும் தனது வாதத்தை தொடர சொலிசிட்டர் ஜெனரல் துஷேர் மேத்தா அவகாசம் கோரினார். மனுதாரர்கள் நாளை தங்கள் மறுமொழிக்கு நேரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாதத்தில் எப்படியாவது முஸ்லிம் அல்லாத இருவரை உள்ளே நுழைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே நேரம் தமிழ்நாட்டில் அர்ச்சகர்களாக அரசாங்கம் நியமிப்பதை சுட்டி காட்டிய அவர்கள் இது ஒரு பரிகாசமாக காணப்படுகிறது என்கின்றார்கள் சட்ட வல்லுநர்கள். அர்ச்சகர்கள் இந்து மதத்தில் உள்ளிருந்துதான் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் வக்ஃப் சட்டத்திலோ இஸ்லாமிய நம்பிக்கை அல்லாத முஸ்லிம் அல்லாத வேறு சமூகத்தை இங்கே சுட்டி நியமிப்பது, அதை பொருத்தமாக சுட்டி காட்டுவது ஏற்புடையதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆக முரண்பாடான நிலையில் செல்லு கொண்டிருக்கும் இந்த வழக்கின் போக்கை ராஜீவ் தவான், கபில் சிபல் மற்றும் அபிஷேக் சிங் மனுவி எப்படி இன்றைக்கு வாதத்தை வைக்கப் போகிறார்கள் என்பதை நாளை தொடரலாம். நன்றி.